நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடராடி வட்டம் வாலிநோக்கம் அப்படிங்கிற பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் என்ன ஒரு பிரச்சனைனா, பார்வதி சால்ட் அப்படின்னு அந்த நிறுவனத்தின் உப்பு நிறுவனத்தின் மூலமாக சேட்டு ஒரு ஹிந்திக்காரர் தான், வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர், ஒரு மிகப்பெரிய உப்பு தயாரிக்கிற ஒரு ஆலையை தயாரித்து வர்றாரு. அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுல என்ன பிரச்சனைனா, பல்லாயிரக்கணக்கான ஆழ்துணை கிணறுகள் மூலமாக எடுக்கப்பட்டு தண்ணி எடுத்து, சுற்றி தண்ணி கிடையாது, தண்ணியை எடுக்கப்பட்டு அங்கிருந்து நேரம் கொண்டு வராரு எங்க உப்பளத்துக்கு. உப்பு உருவாக்கி அது இருக்கிற கழிவை வந்துட்டு திருப்பி உற்பத்தி பண்ணி அதை செய்யணும். ஆனா எந்த விதிலும் செய்ய முடியல. எந்த விதிலும் செய்யாம நேரடியா கடல்ல கலக்குறாப்புல. நீங்க பாப்பீங்க, அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இந்த திட்டா அழுக்காகி இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். இதை வந்துட்டு அவர் ஊர்ல செய்வாப்லையா? அவர் செய்ய தமிழர் நாட்டுல கேட்கறதுக்கு நாதி இல்ல, திராவிட கட்சி நமக்கு துணையா இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல நாள் நடத்திட்டு வந்திருக்கு. இதான் உண்மை. அதனாலதான் இவ்வளவு பெரிய கழிவு தண்ணி போய் கலக்குது. மன்னார் வளைகுடா பகுதி இது ஃபுல்லாமே பாதுகாக்கப்பட்ட மண்டலம், உயிரியல் பாதுகாக்கப்பட்ட மண்டலம். இந்த கடல் பகுதின்னா ஒவ்வொரு சல்லித்தீவு இருக்கு, மான் தீவு இருக்குது, நல்லதண்ணி தீவு, உப்பு தீவு. இந்த தீவை சுத்தி பல்லாயிரக்கணக்கான நிலவாழ் உயிரினங்கள் நிறைய இருக்குது, கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்குது. அந்த பவளப்பாறை சுத்தி புது புது உயிரினங்கள் பாதுகாக்கப்படணும். ஆனா இந்த மாதிரி கழிவு தண்ணீர் நேர போய் சேர்றதுனால உயிர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், சேதம் இருக்குதா இல்லையா? இந்த தண்ணி கிடையா கிடந்தா எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப ஒரு உதாரணத்தை காமிக்க. தண்ணியை பாருங்க எவ்வளவு அழுக்கா கிடக்குங்க. நேர பார்த்தா தெரியும், மொத்த உற்பத்தியும் இங்கிருந்தான் தண்ணி வருது, நேர கலக்குது. இந்த பேச்சு தான் மொத்தத்துக்கும் காரணம், அழிவுக்கு காரணம். பார்வதி சால்ட்டு வாலிநோக்கம். இந்த பதம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆமைகள் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யறதுக்காக அந்த தமிழ்நாடு அரசாலையே ஆமை முட்டை பொரிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இடம், இது ஃபுல்லாமே இந்த கடல் தண்ணி வந்து கலக்குதுல, உப்பு தண்ணி கழிவு நீர் கலக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாவே இருக்குது. கடற்கரை முழுவதும் இதே மாதிரியே ஒவ்வொன்றா அரசு அமைச்சு வச்சிருக்கு. அப்படி இருந்தால் எப்படி இந்த கழிவு நீர் கலக்கிறத அனுமதிச்சுன்னு அப்படி நமக்கு தெரியல. அதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாரு. இப்போ பின்னாடி இருக்கிற பார்க்கறது வந்து நீங்கள் பார்வதி சால்ட்டு ஒரு வட மாநிலத்தை சார்ந்த ஒரு நபரால் நிறுவனத்தமாக நடத்தப்படுது. அது 4 நாள் வரலாம் போலைக்கலாம், அதை பற்றி நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்யறதுன்னா, ஓடைய ஆக்கிரமிப்பு, கம்மாய் ஆக்கிரமிப்பு, தனிநபர் இடங்களை ஆக்கிரமிப்பு, கழிவு நீரை கொண்டு போய் கடல்ல கலக்கிறது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள், இப்படி தனி மனித பல்வேறு பிரச்சனைகளை இவர் வந்து எடுத்து செய்யறாரு. இதுக்கு முன்னாடி இந்த பகுதி சுற்றுவட்டார மக்கள் பல போராட்டங்களை எடுத்திருக்காங்க. ஆனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலை இது வரைக்கும். அதுல ஒரு வகை இந்த கடல் பகுதி ஃபுல்லாமே நீங்க பார்த்தா தெரியும், கடல்கள்ல கடல் வேளாண் மண்டல உயிர்வாழ் பகுதி வந்துட்டு பாதுகாக்கணும், இந்த உயிர்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மன்னர் வளைகுடா வந்துட்டு அது பாதுகாப்பா மண்டலமா அறிவிச்சிருக்கு. அதுல பல்வேறு தீவுகள் இருக்கிறதுனால அந்த உயிரினங்கள் வந்துட்டு உற்பத்தி ஆகக்கூடிய இடமா இருக்கு, கழிவு நீர் கலக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்கு. ஆனா அதை மீறி ஒரு தனிநபர் செய்யறாரு. எப்படி செய்யறாரு? யாருடைய தைரியத்தை செய்யறாரு? அது மட்டும் இல்லாம 2000 ஏக்கருக்கு மேல இருக்கு இந்த உப்பளங்கள். குறிப்பா சொன்னோம்னா 100-150 மேற்பட்ட ஆழ்துளை கிணறு மூலமா தண்ணி எடுக்கப்படுது. இது குடிநீருக்கு இவ்வளவு தண்ணி எடுக்கணும்னு எப்படி இந்த உப்பளத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக யாரோட அனுமதி வாங்கினாரு? இப்படி பல்வேறுபட்ட ஆவணங்கள் நம்ம கிட்ட கையில இருக்கு. இவனால சும்மா ஒரு பெரிய நிறுவனங்களை வெறும் வார்த்தையால காணொலி மூலியமாக பேசிட்டு கடந்து போயிட முடியாது. பேப்பர் ஆதாரங்கள் இருந்தா தான் போக முடியும். இதுலயும் சில நபர்கள் என்கிட்ட 500 கோடி இருக்கு, நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம் வைப்போம் அப்படின்னு. டேய், நான் சொல்றது ஒண்ணுதான், எங்க மண்ணுக்கும் மக்களுக்காக நாங்கள் வேலை செய்யறோம். நீ சாதாரண வந்துட்டு உள்ள நிலைய வேண்டிய பூச்சாண்டி வளர்ந்த இடையில விளையாண்டுருக்கூடாது. உங்ககிட்ட எதுவும் டச் பண்ணல. எங்க மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு, அதனால நாங்க போறோம். இந்த 500 கோடி பணம் எவங்கிட்ட எத்தனை மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு எவ்வளவு பேர்ட்டு இருந்து பணம் உங்கள்கிட்ட வந்துச்சு, நீ யாரோடைய பினாமி, நீ எங்க கடை வச்சிருக்க, எல்லா ஆணிமயிரும் எங்கள்கிட்ட இருக்கு, நீ பேசின ஆடியோ வர எங்கிட்ட இருக்கு, புரியுதா? எதுக்காக பொறுத்துக்கணும்? இந்த பேப்பருக்கு இதை நாங்க நாளைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து
முறையான நடவடிக்கை எடுக்க நாங்கள் வலியுறுத்துவோம். ஆவணங்கள் இருக்குது. நீ எப்படி போலியா பொய் சொல்லி நீ அனுமதி வாங்கியிருக்கிற பல ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்கு. நாளைக்கு எங்க கொடுப்போம். அது சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட, சுற்றுச்சூழல் துறைகிட்ட, கடல் பாதுகாப்பு மண்டல அதிகாரிகள்கிட்ட இதையெல்லாம் கொடுத்து நாங்கள் ஹைகோர்ட்ல போட்டு இடைக்கால தடை ஸ்டே வாங்கலைன்னா பாரு, எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் பல கிராமத்தை அழிச்சிட்ட. நீ பல கிராமங்கள் அழிச்சிட்ட. குடிநீருக்கு தண்ணி இல்லாம பல நேரத்துக்கு அந்த காலத்துல எங்க ஆளுக்கு 5க்கும் 10க்கும் கொடுத்த இடங்கள் தான். எதுக்காக? எங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், உருவாக்கணும்னு சொல்லி கொடுத்த இடங்கள். இன்னைக்கு 60% 70% மேல ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க, வட மாநிலத்துக்காரங்க. இதனால மட்டும் கிடையாது, எங்க மண்ணு பாதிப்பாகுது, எங்க மக்கள் பாதிக்கிறாங்க, கடல் வாழ் உயிரினங்கள் பாதிப்பாகுது, குடி நிலத்தடி நீர் இல்லாம மக்கள் பாதிப்பாடுறாங்க, இந்த மண்ணு பாதிப்பாகுது. அப்படிங்கிற ஒரு காரணத்தால நாங்க இந்த முயற்சி எடுக்கிறோம். மக்களுக்கு நம்ம பெரும்பாலும் 160க்கு மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் ஒன்றா சேர்ந்து கையெழுத்து போட்டு வச்சிருக்கோம். நாங்க மக்கள்கிட்ட நாளைக்கு போய் கொடுக்க போற மனுவை. அதனால அனைத்து உறவுகளும் இதுக்கான ஆதரவும், இதற்கான அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும். காணொலி மூலியமா உங்களை அறிவுறுத்துறோம். நன்றி, வணக்கம்.